வணக்கம். 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களே, உங்கள் தமிழ் பாடப்புத்தகத்தில் இருக்கும் அந்த 7 சீர் அதிசயத்தை, திருக்குறளை எப்படி ஆயுள் முழுவதும் மறக்காத வகையில் மனனம் செய்வது என்பதைப் பற்றித்தான் இன்று நாம் ஒரு ஆழமான தேடலில் இறங்கப் போகிறோம். பொதுவாக மனப்பாடம் என்றாலே பலருக்கும் ஒருவித பயம் அல்லது சலிப்பு இருக்கும். ஐயோ, அந்த வார்த்தைகள் குழப்பமே, தேர்வு அறையில் முதல் வரி ஞாபகம் வரும், 2வது வரி காணாமல் போய்விடுமே. இது போன்ற கவலைகள் உங்களுக்கு இருக்கிறதா? கவலைப்படாதீர்கள். இன்று நாம் திருக்குறளை வெறும் வரிகளாக பார்க்கப் போவதில்லை. அதை ஒரு கணித சமன்பாடாகவும், ஒரு இசைப்பாடலாகவும், ஒரு ஓவியமாகவும் அணுகப் போகிறோம். இந்த வீடியோவின் முடிவில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கு தேவையான திருக்குறள்கள் மட்டுமல்ல, எந்த ஒரு குறளையும் பார்த்த மாத்திரத்திலேயே உங்கள் மூளையில் பதிவு செய்யும் கலையை நீங்கள் கற்றிருப்பீர்கள். பாகம் 1. குறளின் வடிவம். ஒரு கட்டிடக்கலை, தி ஆர்கிடெக்சர் ஆஃப் குறள். மனனம் செய்யத் தொடங்கும் முன் நாம் எதை மனனம் செய்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். திருக்குறள் என்பது ஒரு காம்ப்ரஸ் ஜிப் ஃபைல் போன்றது. மிக குறைந்த இடத்தில் மிக அதிக தகவலை திணிக்கும் ஒரு கலை. திரையில் இந்த அமைப்பை பாருங்கள். மேல வரிசையில் 4 சீர்கள் வார்த்தைகள், கீழே 3 சீர்கள், மொத்தம் 7. ஏன் 7? இந்த 7 சீர்களுக்குள் ஒரு தாளக்கட்டு இருக்கிறது. இதை வெண்பா இலக்கணம் என்கிறோம். நீங்கள் ஒரு பாடலை எளிதாக நினைவில் வைத்திருக்கிறீர்கள், ஆனால் ஒரு பத்தியை நினைவில் வைக்க சிரமப்படுகிறீர்கள். ஏன்? காரணம் ரிதம் எனப்படும் சந்தம். திருக்குறளில் இந்த சந்தம் ஒளிந்திருக்கிறது. உதாரணத்திற்கு, செயற்கரிய செய்வார் பெரியர் என்ற குறளை எடுத்துக்கொள்வோம். இதை ஒரு சீராக பிரிக்காமல் செய் யற்க ரிய செய் வார்பே ரியர் என்று தாளத்தோடு சொல்லி பாருங்கள். உங்கள் மூளை இதை ஒரு தகவலாக பார்க்காமல் ஒரு மெட்டாக டியூன் சேமிக்க தொடங்கும். இங்கே ஒரு முக்கியமான ரகசியம் இருக்கிறது. எதுகை மற்றும் மோனை. முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை, 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை. குறளின் முதல் சீரிலும் 3வது சீரிலும் அல்லது முதல் அடியின் முதல் சீரிலும் 2ஆம் அடியின் முதல் சீரிலும் இந்த எழுத்துக்கள் ஒரே மாதிரி வரும். திரையில் பாருங்கள். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இங்கே ரு என்ற 2ஆம் எழுத்து 2 அடிகளிலும் ஒரே மாதிரி வருவதை கவனியுங்கள். நீங்கள் முதல் வரியை மறந்துவிட்டால் இந்த எதுகை எழுத்து உங்களுக்கு ஒரு ஹிண்ட் போல செயல்பட்டு அடுத்த வரியை ஞாபகப்படுத்தும். தொட்டனை தூரும் மணற்கேணி. இந்த வரியை மனப்பாடம் செய்வதற்கு முன் ஒரு மணற்கேணியை கற்பனை செய்யுங்கள். தோண்ட தோண்ட நீர் ஊறும் ஒரு கிணறு. உங்கள் அறிவு அது போலத்தான். படிக்க படிக்க அது ஊறும். இப்போது இந்த ஓவியத்தை உங்கள் மனக்கண்ணில் கொண்டு வாருங்கள். 1. ஒரு மனிதன் மணலில் தோண்டுகிறான். 2. நீர் சுரக்கிறது. 3. அதே மனிதன் புத்தகம் படிக்கிறான். 4. அவனுக்குள் அறிவு சுரக்கிறது. இந்த காட்சியை மட்டும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது குறளை படியுங்கள். தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு. இப்போது வார்த்தைகள் வெறும் எழுத்துக்கள் அல்ல, அவை ஒரு காட்சியின் விவரிப்புகள். மாந்தர்க்கு என்றால் மனிதர்களுக்கு, கற்றனைத்து என்றால் கற்றளவிற்கு. காட்சி, பொருள், வார்த்தை. இந்த 3 அடுக்குகள் சேரும்போது அதை மறப்பது கடினம். பாகம் 3. காட்சிப்படுத்துதல் மற்றும் மன வரைபடம், விஷுவல் மேப்பிங். எங்கள் மூளைக்கு எழுத்துக்களை விட படங்களைத்தான் பிடிக்கும். 10ஆம் வகுப்பு பாடப்பகுதியில் காலம் அறிதல் அல்லது நட்பு அதிகாரத்திலிருந்து ஒரு குறள் வருகிறதென்றால் அந்த அதிகாரத்தின் மைய கருத்தை ஒரு படமாக வரைந்து கொள்ளுங்கள். உதாரணமாக, ஞாலம் கருதினும் கைகூடும் என்ற குறளை எடுத்துக்கொள்வோம். ஞாலம் என்றால் உலகம். காலம் கருதி இடத்தார் செயின். சரியான நேரத்தில் சரியான இடத்தில் ஒரு செயலை செய்தால் உலகத்தையே வெல்லலாம். இதை எப்படி ஞாபகம் வைப்பது? ஒரு பெரிய உலக உருண்டை ஞாலம், அருகில் ஒரு கடிகாரம் காலம், ஒரு வரைபடத்தில் ஒரு குறிப்பிட்ட புள்ளியிடம். இந்த 3 படங்களையும் இணைத்து பாருங்கள். இப்போது குறளை சொல்லுங்கள். படம் உங்கள் நினைவுக்கு வரும்போது வார்த்தைகள் தானாக பின்னாடியே வரும். பாகம் 4. பிழைகளை தவிர்க்கும் சந்தீப் பிரீத்தல், பிரேக்கிங் தி சாந்தி. திருக்குறளில் மாணவர்கள் மதிப்பெண் இழக்கும் இடம், எழுத்துப் பிழைகள். குறிப்பாக வல்லினம், கிட், டப் மிகும் இடங்கள். பண்புடையார் பட்டுண்ட உலகம் என்று எழுதுவதற்கும் பண்புடையார் பட்டுண்ட உலகம் என்று எழுதுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. இதை எப்படி சரி செய்வது? ஒலிப்பு முறை, ப்ரொனன்சியேஷன். குறளை சொல்லும்போது அழுத்தம் கொடுத்து சொல்லுங்கள். பண்புடையார் பட்டுண்டுலகம். இங்கே டூவையும் உவையும் சேர்க்கும்போது ஏற்படும் அந்த சிறிய மாற்றத்தை கவனியுங்கள். மற்றொரு டெக்னிக், வார்த்தை பிரிப்பு. புத்தகத்தில் அகர முதல எழுத்தெல்லாம் என்றிருக்கும். இதை அகர முதல எழுத்து எல்லாம் என்று பிரித்து புரிந்து கொண்டு பின் எழுத்தெல்லாம் என்று சேர்த்து எழுதுங்கள். பிரிக்கும்போது பொருள் விளங்கும், சேர்க்கும்போது இசை கிடைக்கும். பாகம் 5. 5 படி பயிற்சி முறை, த 5 ஸ்டெப் ஃபார்முலா. இப்போது நாம் நேரடி பயிற்சிக்கு வருவோம். ஒரு குறளை எடுத்துக்கொண்டு இந்த 5 படிகளை பின்பற்றுங்கள். படி 1. கூர்ந்து கவனித்தல், ஆக்டிவ் ஆப்சர்வேஷன். குறளை ஒரு முறை மெதுவாக வாசியுங்கள். எத்தனை வார்த்தைகள் கடினமாக இருக்கின்றன? துப்பார்க்கு துப்பாயா? இந்த துப்பார்க்கு என்றால் என்ன? உணவு உண்பவருக்கு. முதலில் கடினமான வார்த்தைகளுக்கு வட்டமிட்டு அதன் பொருளை மேலே எழுதுங்கள். படி 2. துண்டு துண்டாக்குதல், சங்கிங்.
ஒட்டுமொத்த குரலையும் ஒரே நேரத்தில் விழுங்காதீர்கள். முதல் 2 சீர்கள் அகர முதல், அடுத்த 2 எழுத்தெல்லாம். இப்போது சேர்த்து அகர முதல எழுத்தெல்லாம். அடுத்த அடி ஆதிபகவன் முதற்றே உலகு. இப்படி பிரித்துச் சொல்லும்போது மூளைக்குச் சுமை குறையும். படி 3 ஒலிப்பதிவு மற்றும் கேட்டல் ஆடிட்டரி லூப். உங்கள் ஸ்மார்ட் போனில் நீங்களே அந்த குரலை வாசித்து ரெக்கார்ட் செய்யுங்கள். நீங்கள் பேருந்தில் போகும்போதோ அல்லது சும்மா இருக்கும்போதோ அதை கேளுங்கள். உங்கள் குரலிலேயே அந்த தாளத்தை கேட்கும்போது அது ஆழ்மனதில் பதியும். பாகம் 5 5 படி பயிற்சி முறை. த 5 ஸ்டெப் ஃபார்முலா. இப்போது நாம் நேரடி பயிற்சிக்கு வருவோம். ஒரு குரலை எடுத்துக்கொண்டு இந்த 5 படிகளை பின்பற்றுங்கள். படி 1 கூர்ந்து கவனித்தல் ஆக்டிவ் ஆப்சர்வேஷன். குரலை ஒரு முறை மெதுவாக வாசியுங்கள். எத்தனை வார்த்தைகள் கடினமாக இருக்கின்றன? துப்பார்க்கு துப்பாயா? இந்த துப்பார்க்கு என்றால் என்ன? உணவு உண்பவருக்கு. முதலில் கடினமான வார்த்தைகளுக்கு வட்டமிட்டு அதன் பொருளை மேலே எழுதுங்கள். படி 2 துண்டு துண்டாக்குதல் சங்கிங். ஒட்டுமொத்த குரலையும் ஒரே நேரத்தில் விழுங்காதீர்கள். முதல் 2 சீர்கள் அகர முதல், அடுத்த 2 எழுத்தெல்லாம். இப்போது சேர்த்து அகர முதல எழுத்தெல்லாம். அடுத்த அடி ஆதிபகவன் முதற்றே உலகு. இப்படி பிரித்துச் சொல்லும்போது மூளைக்குச் சுமை குறையும். படி 3 ஒலிப்பதிவு மற்றும் கேட்டல் ஆடிட்டரி லூப். உங்கள் ஸ்மார்ட் போனில் நீங்களே அந்த குரலை வாசித்து ரெக்கார்ட் செய்யுங்கள். நீங்கள் பேருந்தில் போகும்போதோ அல்லது சும்மா இருக்கும்போதோ அதை கேளுங்கள். உங்கள் குரலிலேயே அந்த தாளத்தை கேட்கும்போது அது ஆழ்மனதில் பதியும். படி 4 எழுதி பார்த்தல் மசில் மெமரி. கண்ணால் பார்த்தால் 20 நினைவில் இருக்கும், காதால் கேட்டால் 30, ஆனால் கையால் எழுதினால் 80 நினைவில் இருக்கும். குரலை பார்க்காமல் எழுதி பாருங்கள். எங்கே தவறு செய்கிறீர்கள்? அன்போட்ட இடத்தில் அன்போட்டீர்களா? அரவுக்கு பதில் அற்போட்டீர்களா? அந்த இடத்தை சிவப்பு பேனாவால் வட்டமிடுங்கள். படி 5 கற்பித்தல் த ஃபெய்ன்மென்ட் டெக்னிக். உங்களுக்கு தெரிந்த குரலை உங்கள் நண்பனுக்கோ அல்லது உங்கள் வீட்டில் இருப்பவர்களுக்கோ சொல்லிக் கொடுங்கள். அதன் அர்த்தத்தை விளக்குங்கள். நீங்கள் யாருக்காவது புரிய வைக்கும்போது அந்த தகவல் உங்கள் மூளையில் பெர்மனன்ட் ஸ்டோரேஜ்க்கு சென்றுவிடும். பாகம் 6 பொதுவான சவால்களும் தீர்வுகளும். மாணவர்கள் அடிக்கடி கேட்கும் ஒரு கேள்வி. சார், ஒரே அதிகாரத்தில் 2 குரல் இருந்தால் குழப்பமாக இருக்கிறதே. உதாரணமாக, அறிவுடைமை அதிகாரத்தில் பல குரல்கள் இருக்கலாம். இதற்கு தீர்வு. கீவேர்ட்ஸ் முக்கிய வார்த்தைகள். ஒவ்வொரு குரலுக்கும் ஒரு ஐடி கார்டு கொடுங்கள். எப்பொருள் என்று தொடங்கினால் அது ஒரு குரல். அறிவுடையார் என்று தொடங்கினால் அது இன்னொன்று. இந்த தொடக்க வார்த்தைகளை மட்டும் ஒரு வரிசையில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். மற்றொரு சவால் அலக்கிடுதல் மெட்ரிக்கல் அனாலிசிஸ். 10ஆம் வகுப்பு தேர்வில் குரலை மனப்பாடம் செய்வதுடன் அதை அலக்கிட்டு வாய்ப்பாடு எழுதவும் கேட்பார்கள். நேர் நேர் தேமா, நிறை நேர் புலிமா. இது உங்களுக்கு தெரிந்திருக்கும். சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், நீங்கள் ஒரு குரலை சரியாக அலகிடத் தெரிந்தால் அந்த தாளத்தை கொண்டே குரலின் வார்த்தைகளை சரிபார்க்கலாம். உதாரணமாக, ஒரு சீர் தேமாவாக இருக்க வேண்டும் என்றால் அங்கே நீங்கள் எழுதும் வார்த்தை அந்த மாத்திரைக்குள் அடங்க வேண்டும். இது ஒரு சுயமாக சரிபார்க்கும் கருவி, செல்ஃப் செக்கிங் டூல். பாகம் 7 நிஜ வாழ்க்கை இணைப்பு ரியல் வேர்ல்ட் கனெக்ஷன். ஏன் 2000 ஆண்டுகளுக்கு முன் எழுதிய இந்த 7 சீர்வரிகளை இன்றும் நாம் படிக்கிறோம்? இது வெறும் தேர்வுக்கானது மட்டுமல்ல, கற்க கசடர கற்பவை. நீங்கள் இப்போது இந்த வீடியோவை பார்ப்பதே இந்த ஒரு குரலுக்காகத்தான். எதையும் குறையில்லாமல் கற்க வேண்டும். நீங்கள் ஒரு கார் ஓட்ட கற்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். அந்த இடத்தில் கற்க கசடர் என்பதை பொருத்தி பாருங்கள். நீங்கள் ஒரு விளையாட்டில் தோற்றுப் போகிறீர்கள். அப்போது இடுக்கண் வருங்கால் நகுக துன்பம் வரும்போது சிரி என்ற குரலை நினையுங்கள். வாழ்க்கைச் சூழலோடு குரலை தொடர்புபடுத்தி பார்க்கும்போது அது உங்கள் இரத்தத்தில் கலந்துவிடும். பிறகு அதை நீங்கள் மனப்பாடம் செய்ய தேவையில்லை, அது உங்கள் பேச்சில் தானாகவே வரும். முடிவுரை. ஒரு சிறு சவால். இந்த வீடியோவை முடிக்கும் முன் உங்களுக்கு ஒரு சின்ன சவால். உங்கள் பாடப்புத்தகத்தில் உங்களுக்கு மிக கடினமாக தோன்றும் ஒரு குரலை எடுங்கள். நாம் இன்று பேசிய பொருள் காட்சி தாளம் என்ற முறையை பயன்படுத்தி அடுத்த 5 நிமிடத்தில் அதை படியுங்கள். ஞாபகம் இருக்கட்டும். 1 அடியில் இருக்கும் இசையை கண்டறியுங்கள் ரிதம். 2 வார்த்தைகளுக்கு பின்னால் இருக்கும் கதையை தெரிந்து கொள்ளுங்கள் மீனிங். 3 மனக்கண்ணில் ஒரு படத்தை வரையுங்கள் விஷுவல். 4 பிழை இல்லாமல் ஒருமுறை எழுதி பாருங்கள் பிராக்டிஸ். திருக்குறள் என்பது சுமை அல்ல, அது ஒரு சொத்து. 10ஆம் வகுப்பு தேர்வில் நீங்கள் வாங்கும் அந்த 2 மதிப்பெண்களை தாண்டி வாழ்நாள் முழுவதும் உங்கள் கையை பிடித்து வழிநடத்தும் ஒரு நண்பன் அது. விடாமுயற்சியுடன் பயிற்சி செய்யுங்கள். தெய்வத்தான் ஆகாது, எனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். உங்கள் உழைப்பு வீண் போகாது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். தமிழ் மொழி பாடத்தில் உங்களுக்கு வேறு என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பகுதியில் கேளுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு ஆழமான தேடலில் சந்திப்போம். நன்றி.